தற்போதைய முக்கிய செய்தி, பெட்ரோல் ஊற்றி எரித்து இருவர் படுகாயமடைந்திருக்கும் முக்கிய செய்தி இது. கிரிக்கெட் விளையாடு கொண்டிருந்த போது ஏற்பட்ட சம்பவம் இது. தீ வைக்கப்பட்டதில் பலத்த தீக்காயங்களுடன் இருவரும் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மிக முக்கிய செய்தி. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் பூபாலன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். பெட்ரோல் ஊற்றி காஞ்சிபுரம் அருகே ஒரு பரபரப்பு சம்பவம், இருவர் படுகாயம் என்ற முக்கிய செய்தி வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக மோகன்ராஜ், ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் அடுத்த நெல்வாய் கிராமம் பகுதியை சேர்ந்தவர்கள் விஜய் கணபதி மற்றும் தமிழரசன் ஆகியோர் சக நண்பர்களுடன் நெல்வாய் அருகே உள்ள அரசு பள்ளி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிவிட்டு வீடு திரும்பினர். அப்போது அப்பகுதிக்கு 3 நபர்கள் வந்து தமிழரசனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சண்டை செய்துள்ளனர். அப்போது திடீரென்று மறைத்து வைக்கப்பட்ட பெட்ரோலை எடுத்து தமிழரசன் மீது ஊற்றியுள்ளனர். இதனை கண்ட சக நண்பர்கள் சிலர் அச்சமுற்று அங்கிருந்து ஓடியுள்ளனர். அப்போது தமிழரசனுடன் இருந்த விஜய் கணபதி மட்டும் அந்த நபரை பெட்ரோல் ஊற்றும் போது தடுத்துள்ளார். அப்போது திடீரென தீயை வைத்து தமிழரசன் மீது தீயை வைத்துள்ளனர். அப்போது அருகாமையில் இருந்த விஜய் கணபதி மீதும் எதிர்பாராமல் தீயானது பற்றியுள்ளது. தீயை வைத்து விட்டு அங்கிருந்து அந்த நபர் தப்பி ஓடி உள்ளார். இந்த தீயினால் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அக்கம் பக்கம் இதனை கண்டவர்கள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். பலத்த தீ காயங்களுடன் இருவரும் அவசர சிகிச்சை பிரிவில் தீவிரமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து வந்த நெமிலி போலீசார் விசாரணையில் திருமால்பூர் பகுதியை சேர்ந்த பிரேம் என்பவர் அவருடைய 2 நண்பர்களை அழைத்து வந்து இது போன்ற பிரச்சனையில் ஈடுபட்டு தீயை வைத்து கொளுத்தினர் என்று தகவல் போலீசாருக்கு தெரிவித்தனர். மேலும் பிரேமிற்கும் தமிழரசனுக்கும் நேற்று தகராறு ஏற்பட்டதன் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் விஜய் கணபதி அவர்கள் போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் குறிப்பாக தமிழரசனுக்கு 60% தீக்காயமும் விஜய் கணபதிக்கு 30% தீக்காயமும் ஏற்பட்டுள்ளதால் இருவரையும் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்து காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் இருந்து இருவரையும் அவசர ஊர்தியின் மூலம் மேல் சிகிச்சைக்காக சென்னை அனுப்பி வைத்துள்ளனர். இச்சம்பவமானது அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கோபால், உங்கள் பரபரப்பான தகவல்களுக்கு நன்றி பூபாலன். நான் மோகன்ராஜ்.